தூக்கத்தில் இருந்திருக்கா. அந்த சூழ்நிலையில யாபேஸை பெற்றெடுத்ததுனால யாபேஸ் சொல்லி பேர் விட்டுருக்கா. யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தமாம். அப்போ பாருங்க, எல்லாரும் உன்னை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாங்க? துக்கத்தின் மகனே இங்க வா, துக்கத்தின் மகனே இங்க வா என்று சொல்லும் பொழுது அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த யாபேஸ் என்ன பண்ணினா, என் தாய் ஒருவேளை என்னை துக்கத்தோட பெற்றெடுத்திருக்கலாம், ஆனாலும் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிற என்னை கர்த்தர் நிச்சயமா சந்தோஷத்தின் மகனாய், மகிழ்ச்சியின் மகனாய் என்னை மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறாரு. என்ன பண்றாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதிலே பாருங்க, 9ஆம் வசனத்துல ஆரம்பத்துல பாருங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க, துக்கத்தின் மகனே நீ வா, துக்கத்தின் மகனே வா என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜெபித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த சகோதரரை பார்க்கிலும் யாபேஸை கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்ட யாபேஸ் இப்போ சந்தோஷத்தின் மகனாய், மகிழ்ச்சியின் மகனாய், கனத்திற்குரிய மகனாய் கர்த்தர் அவனை மாற்றினார், அவனை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். துக்கத்தின் அனுபவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களை துக்கம் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வேதனை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் ஆனந்தமாய் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரெல்லாம் நிச்சயமாய் களிப்பாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். யாபேஸ் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அற்பமாய் எண்ணப்பட்ட சகோதரன் மத்தியில கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அதை போல உங்களை ஒருவேளை அற்பமாய் எண்ணுகிறார்களா? அவர்கள் மத்தியில நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கனம் பெற்றவர்களாய், மதிப்பிற்குரியவர்களாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சங்கீதம் 3 நாம் திருப்பித்துக் கொள்வோம். முதலாவது, நாம் கர்த்தரை சார்ந்து நிற்கிற பழக்கம் இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை ஜெபிச்சாலும் நிச்சயமா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எந்த சூழ்நிலை ஜெபம் பண்ணாலும் நிச்சயமா கர்த்தர் எனக்கு பதில் தருவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 5ஆம் வசனத்துல, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நம்ம கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்ல தூக்கத்தை தருவார். அல்லேலூயா. இன்பமான நித்திரையை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தருவார். பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நிச்சயமா எனக்கு விடுதலை தருவார்னு சொல்லி நம்மை கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது நைட்டு படுத்தா நல்லா தூக்கம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை சார்ந்து நிற்காம இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நைட் என்ன வராது? தூக்கம் வராது. ஆனால் கர்த்தரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோட நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும் பொழுது